ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மத்திய அரசு வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு புதிய வாடகை விதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்த வீடு என்பது பலருக்கும் வாழ்நாள் கனவு என்றாலும் நகரங்களில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வாடகை வீடு தான் ஒரே வழி. ஆனால் வாடகை வீடு என்று வந்துவிட்டாலே வீட்டு உரிமையாளர்கள் வாடகைதாரர் இடையேயான பனிப்போர் காலம் காலமாக நடந்து வருது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய அரசு வாடகை விதிகளில் 2026 அதிரடியாக அமல்படுத்தியுள்ளது. இனி வீட்டு ஓனர் நினைத்த நேரத்தில் வாடகைதாரர்களை காலி செய்ய முடியாது. அதே போல அட்வான்ஸ் என்ற பெயரில் உங்கள் பாக்கெட்டை காலி செய்யவும் முடியாது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் விதி, அட்வான்ஸ் இனி 6 மாதம் இல்லை. அதாவது புதிய விதிகளின்படி வீட்டு உரிமையாளர்கள் அதிகபட்சமாக 2 மாத வாடகையை மட்டுமே முன்பணமாக பெற முடியும். 10 மாத அட்வான்ஸ் கேட்டு வாடகைதாரர்களை அலறவிட்ட காலத்திற்கு இனி விலை கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 2வதா 60 நாட்களில் டிஜிட்டல் முத்திரை. அதாவது வாடகை ஒப்பந்தங்கள் இனி வெறும் காகிதத்தோடு நின்று விடாது. ஒப்பந்தம் போடப்பட்ட 60 நாட்களுக்குள்ள அவை டிஜிட்டல் முறையில் முத்திரையிடப்பட்டு முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். இது இரு தரப்பினருக்குமான சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்யும். 3வதா திடீர் வாடகை உயர்வு இனி செல்லாது. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வாடகையை உயர்த்த முடியும். அதே போல வாடகையை உயர்த்துவதற்கு 90 நாட்களுக்கு முன்னதாகவே வாடகைதாரர்களுக்கு முறைப்படி நோட்டீஸ் வழங்க வேண்டும். 4வதா அனுமதியின்றி நுழைந்தால் அபராதம். என் வீடு, நான் எப்போது வேண்டுமானாலும் வருவேன் என உரிமையாளர்கள் இனி அத்துமீற முடியாது. அவசர தேவைக்காகவோ அல்லது வீட்டை பராமரிப்பை தேவைக்காகவோ வருவதாக இருந்தால் குறைந்தது 24 மணி நேரத்துக்கு முன்பே வாடகைதாரர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். 5வதாக பராமரிப்பு பணிகளில் கெடுபிடி. வீட்டு அத்தியாவசிய பழுதுகள் இருந்தால் அதை சரி செய்யுமாறு கோரி 30 நாளுக்குள்ள உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வாடகைதாரரே அதை சரி செய்து கொள்ளலாம். அதற்கான செலவை மாத வாடகையில கழித்துக் கொள்ள சட்டத்தில் இடம் உண்டு. 6வதாக அதிரடி காலி செய்ய தடை. அதாவது சரியான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் எந்த ஒரு வாடகைதாரரையும் வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது. அராஜக போக்கிற்கு இனி சட்டத்தின் பிடி இருக்கும். வாடகை தராதது போன்ற காரணங்களுக்காக வீட்டின் பூட்டை மாற்றுவது, மின்சாரம் அல்லது குடிநீர் இணைப்பை துண்டிப்பது, வாடகைதாரர்களை மிரட்டுவது போன்றவை இனி தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த புதிய விதிகள் வாடகைதாரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்தாலும் வீட்டு உரிமையாளர்கள் மத்தியில சில விவாதங்களை கிளப்பியுள்ளது. அதாவது வீட்டு உரிமையாளர்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகவும் கவலையாகவும் மாறி இருக்குது. குறிப்பா அட்வான்ஸ் தொகையை 2 மாத வாடகைக்கு குறைத்திருப்பது வீட்டின் பராமரிப்பு மற்றும் தேய்மான செலவுகளை ஈடுகட்ட போதுமானதாக இருக்குமா என்ற அச்சத்தை உரிமையாளர்கள் மத்தியில ஏற்படுத்தியுள்ளது. வாடகைதாரர் ஒருவேளை வாடகை தராமல் இருந்தாலோ அல்லது வீட்டிற்கு சேதம் விளைவித்தாலோ இந்த சிறிய அட்வான்ஸ் தொகையை வைத்துக் கொண்டு எப்படி சமாளிப்பது என்பது அவர்களின் முக்கிய கேள்வியா இருக்குது. அதே போல சட்டப்பூர்வ நடைமுறையின்றி யாரையும் காலி செய்ய முடியாது என்பது, பராமரிப்பு பணிகளுக்காக வாடகையில பணத்தை கழித்துக் கொள்ளும் அதிகாரமும் சில சரியான வாடகைதாரர்கள் இல்லாத பட்சத்தில் உரிமையாளர்களுக்கு பாதகமாக முடிவ வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கருதுகின்றனர். இதனால முன்பை விட இப்போது வாடகைக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதில் உரிமையாளர்கள் அதிக கட்டுப்பாடுகளையும் தீவிரமான பின்னணி தணிக்கைகளையும் மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் சாவகமான மாற்றத்தின் துவக்கமாகவே பார்க்கப்படுது. எது எப்படியோ வாடகை வீடு இனி ஒரு சுமையாக இருக்காது என்பது யதார்த்தமான உண்மையாக கருதப்படுது. ஸோ இந்த அறிவிப்பானது வாடகை வீடு எடுத்து வசிக்கக்கூடிய மக்களுக்கு மிகுந்த பயனுள்ள அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்க நண்பர்களோ உங்களுக்கு தெரிந்தவங்களோ யாராவது வாடகை வீட்டில் வசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்க்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.